ஹாய் கைஸ், என் பேர் நவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெஸ்டாடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பென்ட்ரைவில் வந்து எப்படி பூட்டபிள் ஃபார்மாக சிஎம்டி யூஸ் பண்ணி எப்படி மாற்றுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சு அதை பூட்டபிள் ஃபார்மேட்டாக மாற்றலாம். இது வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற கமெண்ட்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். அப்போ தான் உங்களோட பென்ட்ரைவ் வந்து சேஃபாக இருக்கும். இவங்க கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 8 ஸ்டெப் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னா நம்மளுக்கு வந்து பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் ஃபார்மாக மாறிடும். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது டிஸ்க் பார்ட் கமெண்ட்டை வந்து நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே பேஜில் வந்து கண்டினியூ ஆகும். இல்லைனா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று வரும். அது வந்து எஸ் கொடுத்து நான் ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நம்ம இன்சர்ட் பண்ணுற பென்ட்ரைவோட ஜிபி எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியணும். நான் இன்சர்ட் பண்ண பென்ட்ரைவ் வந்து 16 GB, அங்கே வந்து 15 காட்டுது. ஆல்மோஸ்ட் ரைட்டு தான். அதனால் நான் அது வந்து செகண்ட் ஒன் தான். அதனால் அங்கே வந்து டிஸ்க் 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டிஸ்க் 1 கொடுத்துக்கிறேன். செலக்ட் டிஸ்க் 1ன்னு கொடுத்துக்கிறேன். டிஸ்க் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அந்த டிஸ்க்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அதில் க்ளீன்ன்ற கமெண்ட் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டிஸ்க் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரின்ற கமெண்டை வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்ட்டிஷன் பிரைமரி கிரியேட் ஆகிட்ட அப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபார்மேட் டைப் என்னென்னு நம்ம டைப் பண்ணணும். வந்து லினக்ஸ்னால் அதுக்கு ஒரு ஃபார்மேட் டைப்பு, விண்டோஸ்னால் அதுக்கு ஃபார்மேட் டைப்பு. விண்டோஸ்க்கு 2 ஃபார்மேட் டைப் இருக்குது. ஒன்று வந்து NTFSன்னு போடுவாங்க, அது வந்து விண்டோஸ் 10 அந்த மாதிரிக்கெலாம் போடுவாங்க. இன்னொன்று வந்து FAT32 அப்படின்றது வந்து விண்டோஸ் 7 அந்த மாதிரி இதுக்கெலாம் ஓஎஸ்க்கெலாம் போடுவாங்க. இப்போ வந்து லினக்ஸ்க்கு வந்து FAT32வும் போடுவாங்க, FAT அப்படின்றதும் போடுவாங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் காலர் மாதிரி அது காட்டுறேன். நீங்கள் ஃபார்மேட் பண்ணும்போது அந்த குயிக்ன்ற வேர்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. குயிக்ன்ற வேர்டு போட்டால் மட்டும்தான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஃபார்மேட் ஆகும். இப்போ வந்து நான் விண்டோஸ் 10 போடுறதுனால நான் NTFSன்ற ஃபார்மேட் டைப் யூஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ஓஎஸ் போடுறீங்களோ அந்த ஃபார்மேட் டைப் நான் கொடுத்துருக்கேன், அதை வந்து போட்டுக்கோங்க. இப்போது வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்மேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ வந்து அசைன்ற ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து அசைன் கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து நியூவாக ஒரு டிஸ்க் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸிட் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதெல்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓஎஸ் ரிலேட்டடான வீடியோ, உங்களுக்கு ஓஎஸில் எதனா ப்ராப்ளம் வருது, இல்லை ரிலாக்ஸில் வந்து டுயல் ஓஎஸ் அதெல்லாம் போடணும், இப்போ கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு பற்றி வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா டெஸ்டாடெக் தமிழ் 7ன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வரும். அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.